சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். Hola! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays. நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்குண்ணா. எப்படி போகுது வாழ்க்கை? நல்லபடியா போகுதுல. பிறந்த நாள் எப்படி போகுது? ஏன்னா வருஷம் பிறந்த நாள் வந்து நான் உங்களை சென்னையில் சந்திச்சிருக்கேன். என்னன்னா வருஷம் வீட்டில் தான் எல்லாருமே கொண்டாடுவோம். எல்லாருமே நண்பர்கள் எல்லாம், நிறைய இயக்குனர்கள், நிறைய என்னோட சக நடிகர்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்ஜாய் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஒன்றா என்ஜாய் பண்ணுவோம். இந்த வாட்டி என்னென்னா இங்கே தென்காசியில் இருக்கோம். ஏன்னா டைட் ஷெடியூலு ஷூட்டிங்கு. நமக்கு பர்த்டே வந்து நம்ம எப்போ வேணாலும் கொண்டாடிக்கலாம். ஆனால் இந்த ஷூட்டிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா தப்பாகிடும் இல்லையா? அதனால் நாங்கள் வந்து இந்த வாட்டி ஷெடியூல் ரொம்ப டைட்டாக இருந்ததுனால எனக்கு டைரக்டர் ஒரு ஹாஃப் டே பர்மிஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கு தேவையான ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு தான் அனுப்புகிறாரு. ட்ரீட்டுன்னு ஏதாவது வைப்பீங்களா? ட்ரீட்டுன்னா நமக்கு என்னப்பா ட்ரீட்டுன்றது வந்து நான் இதுவரை என் பசங்களுக்கு என்னோட ஸ்டாஃப்ஸுங்க ஒரு 15 பேர் இருக்காங்க. ஆடிட்டர் எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே டோட்டல் என்னோடய மேனேஜர்ஸு, என்னோடய அசிஸ்டன்ஸுங்க எல்லாருமே பழைய நண்பர்கள் எல்லாருமே சேர்த்து இருப்பாங்கப்பா. நிறைய பசங்க இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா கூப்பிட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு எடுத்து எல்லோரும் இப்போ எல்லாருமே கோயிலுக்கு கூட எல்லோரும் சென்னையிலேருந்து நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி எல்லோரும் வர வச்சு எல்லோரும் இங்கே திருச்செந்தூரில் தான் கொண்டாடுறோம். இவ்வளோ தான். அவங்களுக்கு என்னோடய அசிஸ்டன்ஸுங்களோட ஆசை என்னென்னா என் கூட காலம் ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் எல்லாருமே. ஏன்னா என்னை விட்டு எல்லாருமே என்ன 10-15 வருஷமாக இருக்கிற பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கானுங்க. யாருக்கிட்டையும் எந்த ஒரு பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறேன். ட்ரிங்க்ஸு எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது அப்படியே மீறி எவனா 1-2 பண்ணாங்கன்னா ஓப்பனாக கண்டுபிடிச்சிருவேன். அது சொல்லுவேன் நான். வேணும் தண்டனை இல்லை. ஏன்ப்பா நம்ம எதாவது தண்டனை கொடுக்கணும்? தண்டனை கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லைப்பா. நான் என்ன சொல்லுவேன், வேணாடா உனக்கோட ஹெல்த் இன்னைக்கு இருக்கிற ஒரு இன்னைக்கு ஜாலியாக இருக்கும் இந்த ஏஜில். அதுக்கு போக நம்மளுக்கு பிரச்சனை ஆகும்டா. நாளைக்கு லிவர் பிரச்சனை, அது பிரச்சனை, அதெல்லாம் விட்டுடுங்கடா அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனால் நான் ஸ்டார்டிங் பீரியடில் நான் ரொம்ப டைட் ஒர்க்கில் இருக்கும்போதெல்லாம் கூட நான் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லுவாங்க. இல்லை அவங்க என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறாங்க இது பண்ணக்கூடாதுன்னு. அப்படி அதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணோம். நான் என்னோடய ட்ரீட் பசங்களுக்கு இதுதான் அட்வைஸ் தான் பண்ணுவேன். என்னோடய சுற்றி இருக்கிற பசங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. நல்லது செய்கிறது தெரியக்கூடாதுப்பா. நம்ம இப்போ போட்டு மீடியாவில் காட்டிக்கின்னு அதெல்லாம் இருக்கக்கூடாது. செய்கிறதும் சொல்லக்கூடாது, செய்கிறதும் தெரியக்கூடாது. அதுதான் நல்லது. அது நமக்கு புண்ணியம் தான். இப்போ நீங்கள் லீட் பண்ணுற லைஃப் இருக்குல்ல, இது நீங்கள் எதிர்பார்த்ததா? இல்லை நீங்கள் எதிர்பார்த்ததுன்னா அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான பலன் தான் இப்போ கிடச்சிட்டு இருக்கு. ஆனால் அதை நினச்சி தான் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இல்லை கோ வித் த ஃப்ளோ, நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க்கை போடுவோம், அது என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, பெரிய நடிகனாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சின்ன நடிகனாக தொடர்ந்து சினிமாவில் பயணித்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த கோ வித் த ஃப்ளோ தானே? இல்லைப்பா, அதாவது வந்து நம்மளை சுற்றி அது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்கும். தப்பாக நினைக்காதீங்க. பிடிச்சாக்க கொஞ்சம் யோசிங்க, பிடிக்கலன்னா சிரிச்சிடுங்க. அந்த அவமானங்கள் இருக்குல்ல, அந்த 3 வேளை சாப்பாடுக்கு ஒரு இப்போ வீட்டில் நமக்கு எப்போவுமே எல்லார் வீட்டில் நடக்கிறது தான். பேர்பட்ட கோடீஸ்வரர் வீட்டில் கூட நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி கோடீஸ்வரட்டு பசங்க கூட சினிமாவுக்கு வாய்ப்பு தரும்போது அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணே எங்கண்ணே எங்கள் அப்பா அப்படின்னா. அது எப்பவுமே ஃபேமிலி. ஆனால் அதை தாண்டி வெளியில் சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்களில் நம்மளை கொடுக்குற ஒரு டார்ச்சர் இருக்குது தெரியுமா? வேலை வெட்டி இல்லாமல் ஒரு இங்கே என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றும் போது, ஒரு வாய்ப்புகள் இல்லாத போது அவனுங்களோட ஷேர் பண்ணும்போது அவனுங்க பேச மாட்டாங்க, அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க ரியாக்ஷனே நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளை அவ்வளோ கேவலப்படுத்துவாங்க. சிலதெல்லாம் வந்து நமக்கு என்னென்னா அதுதான் வெறி தூண்டுதலாக இருக்கும். கடவுள் என்றைக்கு நான் சொல்கிறது தான்பா, நல்ல நம்பிக்கையோட ஒரு நல்ல உழைப்போட எந்த வேலையில் நம்ம இறங்கினாலும் சக்ஸஸ் பண்ணிடலாம்ப்பா. அதனால் நம்மளால் நம்ம அடித்தளமே போடக்கூடாது. இதுதான் வந்து இப்படி தான் நம்ம இருக்கணும், இப்படி ஆகணுன்றது இல்லை. இப்படி ஆகிறதுக்கு நம்மளோட முயற்சி என்ன பண்ணணுமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அது கொடுக்கும். என்ன சொல்கிறேன், நீ உழைப்பு போட்டால் தான் அதுக்கு கொடுக்கும். நான் எதையும் எதிர்பார்க்கல. 3 வேளை சோறு எனக்கு கரெக்டாக கச்சா போதும் அப்படின்னு செந்தில் சார் சொல்லுவார். சோறு போடணுங்க சாமி போதும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு கேவலம் யாரும் நம்மளை அசிங்கம் பார்த்தாத அளவுக்கு நம்ம ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சேன். அது கடவுள் வந்து இது ஒரு ட்ராக்கில் நிறைய நண்பர்கள் மூலயமாவும் உழைப்பினாலும்
எனக்கு ஒரு ட்ராவல் கொடுத்துருக்கு. நான் நிறைய பேர்கிட்ட சினிமாவில் இருக்கவங்கள்ட்ட பேசியிருக்கேன். 10 வருஷம் ஒரு லைட் மேனாவோ இல்லை வந்து ஏதோ ஒன்று சினிமாவுக்கு, அதாவது முகம் தெரியாமல் நிறைய சினிமா வேலைகள் இருக்கும்ல, அதில் வேலை பார்த்துருப்பாங்க. டக்குன்னு கட் பண்ணால் நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு சினிமாவில் வாய்ப்பே கிடைச்சது நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில் மனுஷங்க ஓடிட்டே இருக்கலாமா? இல்லை, அது என்னென்னா நம்ம அது தேடுதலுக்கு தான். நான் முதல்ல சொன்னல, ஒரு தேடுதலுக்காக நம்ம போடுற அஸ்திவாரம் தான் அது. என்ன நமக்கு நான் வந்து வாய்ப்புகள் தேடும்போது, வாய்ப்புகள் தேடுறதுக்கு முன்னாடியும் நான் என்னோட இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம். ஏன்னா நான் கிரிக்கெட் பிளேயரெல்லாம் ட்ரை பண்ணி, அப்புறம் ஃபுட்பாலுக்கு ட்ரை பண்ணி, மிலிட்ரி ட்ரை பண்ணி, ஆர்மியில் அது வந்து அப்பாவோட கனவு. அதுக்காக நான் போனால் ஒரு நேர் கூட நான் எம்ஏஜியில் பெங்களூரில் நான் எம்ஏஜியில் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் இருந்தேன், கார்டன் பையன்னு. அது ஒரு தேடுதல், தேடிட்டே தான் இருக்கணும்ப்பா. நான் கூட அந்த டைம்லேருந்தே கூட நான் நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணேன்ப்பா, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அது நமக்கே தெரியும், நம்ம ஓரளவுக்கு அது வந்து ஃபீலிங் கிடையாது, அது நம்மளோட ஃபீலிங் கிடையாது, நம்ம பெற்றோர்களோட ஃபீலிங் தான் நம்ம அந்த வேலைக்கு போவோம். சரியா? இப்போ நம்ம வந்து சென்னை வந்துட்டோம். இப்போ நான் சென்னையில் பிறந்தவன், சென்னை சர்க்கிளில் பிறந்தவன். நாங்களும் 24 வருஷம் இந்த சென்னையிலேருந்து பிறந்து வளர்ந்து நாங்களும் 24 வருஷம் சினிமாக்காக லொல்லு சபாவில் ஆரம்பித்து அங்கேருந்து போராடி தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்துருக்குறோம். வழி எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட வருமானத்துக்கும் நமக்கும் சேமிக்கிறது தான் அது. அன்றாட ஒரு டெய்லியும் ஒரு 200 ரூபா வேணுன்னா நம்ம வந்து யாரும் கொடுக்க மாட்டான். நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களே வந்து ஒரு நாளைக்கு 40-50 ரூபா வாங்குறவங்களா தான் இருப்பாங்க. இப்போ நம்மளும் வேலைக்கு போய் தான் ஆகணும், நம்ம செஞ்சு தான் ஆகணும். இல்லை ஒரு பிறந்த நாளுக்கோ இல்லை ஏதாவது ஒரு வீட்டு விசேஷத்துக்கோ கையில் காசு வேணும்னா எங்கேயாவது நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எல்லா வேலையும் செஞ்சேன். என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க அவனுக்கு பார்த்தானுங்கன்னா அவனுங்களுக்கே தெரியும், எல்லாம் ஒன்றா தான் வேலை பார்த்தோம். நான் சென்ட்ரிங் வேலை பார்த்துருக்கேன், அப்புறம் செக்யூரிட்டியாக 9 ஒரு வருஷமாக செக்யூரிட்டி வெறும் நைட் ஷிஃப்ட்டே போயிருக்கேன். அப்புறம் ஹோண்டாய் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன், ஹோண்டாய் கம்பெனி, அப்புறம் செக்யூரிட்டியாக வேலை பார்த்தேன். அப்புறம் ஆக்சிஸ் சிலிண்டர் கம்பெனியில் வேலை பார்த்தேன், சிலிண்டர் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அப்புறம் நம்ம சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் வந்து இவர் நம்ம லொல்லு சபாலே வந்து ராவுன்னு ஒரு ஆர்ட் டைரக்டர், அவரோட நிறைய செட் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா ஒர்க்கும் நான் பண்ணியிருக்கேன்ப்பா. சில பேர் அவங்களோட என்னென்னா அவங்களோட வழியில் சொல்லிடுறாங்க, எனக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி. அது ஏன் நம்ம வெளிப்படுத்தணும், நம்ம லைஃப்பை நம்ம அது சொல்கிறது. அதான் வந்து அவங்களுக்கு நம்மள சொன்னது தான், ஊக்கமாக இருக்கணும். நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு வந்து வா, தைரியமாக வா. ஆனால் இதில் போராட்டம் இருக்குது, போராட்டத்தை பார்க்காத, ஜெயிக்கிற விஷயத்த மட்டும் பாரு. நீ போராட்டத்தை நீ சொன்னா பயந்துருவாங்க. சினிமாவில் வந்து போராடாமல் யாருமே வரமாட்டாங்க. என்றைக்குமே குருநாதர் சுந்தர்சி சார் சொல்கிற மாதிரி இங்கே லைஃப் வந்து அவ்வளோ ஈஸியாக கொடுத்துறாது. அது நம்ம தான் நம்ம லைஃப்பை நம்ம வாங்கணுன்டான்னா அதுக்கு நீ போராடி தான் ஆகணும். கரெக்ட். அதனால் இதில் எல்லாருமே எல்லார் வேலையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. என்னென்னா இப்போ விஜய் சேதுபதி சார் ஆகட்டும், சிவகார்த்திகேயன் சார் ஆகட்டும், எல்லாருமே நான் சிவகார்த்திகேயன் சார்லாம் நானும் வந்து லொல்லு சபாவில் இருக்கும்போது அவரை வந்து நான் 7th ஃப்ளோரில் நான் பார்த்துருக்குறேன். அவர் கோட்டு போட்டு இன்றைக்கி அவரோட மார்க்கெட்டிங்கும் அவரோட உயரம் எங்கேயோ இருக்குது. என்ன சொல்கிறீங்க? விஜய் சேதுபதி சார் இன்றைக்கி மகாராஜா படம் பார்த்து நல்லா ரொம்ப என்னடா அது, இந்த மனுஷன் இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு. அந்த படம் அந்த வழி தான் சொல்லித்தர வேணாம், வழி வரவனுக்கு நடிப்பு சொல்லித்தர வேணாம். நடிப்பு அதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த எங்கே கற்றுக்கினாங்க, வழி தான் நடிப்பு, புரியுதா? அந்த வழியினால எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம். அதுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், நம்ம செய்கிற வேலை கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அந்த சமயத்தில் வந்து கஷ்டப்பட்டீங்க, ஆனால் அதை நீங்கள் சொல்ல விரும்பலை, அதை நான் விட்டுறேன். ஆனால் அப்பா அம்மா அதை எப்படி பார்த்தாங்க நீங்கள் சினிமாவுக்குள்ளே வரன்றது? அவங்க ஃபேமிலி எப்படின்னா கொஞ்சம் வெல் செட்டில்டா இல்லை எப்படி? அப்பா ஆமாம், அப்பா ஆர்மியில் இருந்தார், பேக்ரப்பு எல்லாமே, அண்ணன் எல்லாருமே சப்போர்ட்டு தான். அவங்க எல்லாமே ஃபேமிலிக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எல்லார் வீட்லேயும் ஒரு பயம் வரும் இல்லையா சினிமாக்குள்ளே போகும்போது. அந்த பயம் வந்து எங்கள் வீட்லேயும் இருந்தது. அப்பாவுக்கு என்ன சொன்னேன், அப்பாவுக்கு ஒரு ஃபீல் என்னென்னா, இவன் வந்து வேறு ஒரு இதில் போவான், அதில் கிரிக்கெட்டு போவான், இல்லை அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா இது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குள்ளே போவான் ஃபுட்பாலுக்காக அப்படின்னு அதெல்லாம் எதிர்பார்த்தாரு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நடக்கலை. நம்ம டைமு அது என்னன்னு தெரியல, தெய்வம் இப்படி தான் திருப்பி ஒன்று இருந்திருக்கா என்னன்னு தெரியல. அப்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் அதில் வந்து நான் அந்த லொல்லு சபாலாம் போயிட்டு வந்துருந்தேன். லொல்லு சபாலாம் இப்போ நான் ஸ்டார்டிங் நடிக்கும்போது அப்போது சின்னதாக கேரக்டர் பண்ணிகிட்ருப்பேன். ராம்பாலா சார் மூலயமா நான் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு முக்கிய காரணம் ராம்பாலா சார் தான் எல்லாத்துக்குமே. ஏன்னா அவர் தான் உள்ளே எடுத்தார், இந்த லொல்லு சபாக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அவர் தான். அங்கேருந்து ஆரம்பித்து தான் இன்றைக்கி நம்ம இந்த லெவலில்.
அப்போ அவர் என்ன பண்ணார், கூப்பிட்டு நடிக்க வைக்கும்போது சின்ன சின்னதாக தலையாட்டின்னு பண்ணிடும் போது நான் செலவு பண்ணிட்டு போகிறது வந்து தம்பி, நான் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 100 ரூபா செலவு பண்ணிட்டு போவேன். எனக்கு சம்பளம் 50 ரூபா தான் கொடுப்பாங்க. அது எங்கள் வீட்டில் அப்பா கொடுக்குற காசு நான் வந்து ஆமாண்ணா, எனக்கு வந்து அங்கேருந்து நான் பூந்தமல்லி சைடுலேருந்து நான் வர்றதுக்கே வந்து ஒரு 100 ரூபா செலவாயிடும். எங்கே நம்ம கேட்டு அடையாறுக்கிட்டு வர்றதுக்கு. ஆனால் என்னன்னா எனக்கு சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபா தான். வாங்குற 2 நாள் ஷூட்டில் ஒலிச்சப்பா எல்லாருமே நல்ல மனிதர்களா, பிரேமானந்த், முருகன் எல்லாருமே. இவரு சந்தானம் வருவார், வந்து பார்ப்பார், எல்லோரும் நல்லா பேசிட்டு போவார். அப்போது அப்பாவுக்கு வந்து என்ன இது வந்து ஒரு தலையாட்டின்னு சும்மா நின்றுன்னு இருக்கான் அப்படின்னு ஏரியா ஃப்ரெண்ட்ஸுங்கலேருந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கிண்டலும் கேள்வி பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம ஏற்றுக்கல. சரி ஓகே, இது நம்ம லைஃபு, நம்ம தான் அது போய் பிடிக்கணும் அப்படின்ட்டு அது பெருசாக எடுத்துக்கல. அப்பாவுக்கு ஒரு ரொம்ப பிரச்சனைகள், கொஞ்சம் ஃபீலிங்கில் இருந்தது. இவன் என்ன இப்படி இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படி இப்படின்னு. அப்புறம் லாஸ்ட்டாக காக்கா மூட்டை படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன படங்கள் வந்தது. அதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகே, ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு ஒரு கோவம் என்னென்னா, எனக்கு அது மிஸ் ஆனது தான், எம்இஜி மிஸ் ஆனது தான் அவருக்கு. அதுக்கப்புறம் காக்கா மூட்டை படம் வந்தது. அந்த படம் பார்த்தாரு, போய் தேட்டரில் பார்த்துருக்காரு. எங்கள் ஆயா ஊரில் இந்த ஆர்னி பக்கம் போயிட்டு தேட்டரில் பார்த்துருக்காரு. இது நீங்கள் சொல்லி பார்த்தாரா? இல்லை, நான் சொல்ல தேட்டரில் பார்த்துட்டு அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. இன்னும் நல்லா சிரிக்கிறாங்க, உன் பையன் ஏதோ பண்ணியிருக்கிறான், ஒரு இன்னும் பண்ணிகிட்ருக்கான், ஏதோ கிண்டல்லாம் பண்ணிகிட்ருக்கான், இன்னும் நல்லா சிரிக்கிறாங்க, இது நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னாரு. ஓகே, அவரோட சந்தோஷம். இது வந்து உங்கள்கிட்ட சொல்லலை, அந்த 7G ரெயின்போ காலனி அப்பா மாதிரி சொல்லலாம். அதுதான் இப்பா வேலை வெட்டி இல்லாத எல்லா அப்பாங்களும் 7G ரெயின்போ காலனி தான்ப்பா, எல்லாமே ரவிகிருஷ்ணா தான். ஆனால் லைஃப்பில் அப்பா சொல்கிறது தான் சக்ஸஸ் ஃபைனல். அன்றைக்கி ஒரு வார்த்தை எங்கள் அப்பா சொன்னார், இது அவனுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த இரும்பு தோல் கரெக்டாக இருக்கும், நல்லா வருவான்னு நினைக்கிறேன்னு எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை இன்னைக்கு நல்லா. அது எங்கள் வீட்டில் தான் சொல்லணும். எல்லாருக்கும் சந்தோஷம் தானப்பா. எல்லாருமே அண்ணன் இப்போ நம்ம மூஞ்சி போய் டம்மி மூஞ்சி சும்மா சுற்றின்னு இருந்த மூஞ்சி, இந்த மூஞ்சி போய் ஆஸ்காரில் போய் மண்டேலான்னு ஒரு படம் ஆஸ்கார் எல்லாம் போய் நாமினேட் ஆகிட்டு வருதுறண்ணா. அப்போ நமக்கும் பெருமை. அது என்னை வச்சு படம் பண்ண டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே, எனக்கு இன்னிவெல்லாம் சப்போர்ட் பண்ணுற எல்லா டைரக்டருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். இன்னொன்று சுந்தர் சார், கலகலப்பு, அதில் எப்போவுமே அவர் சொல்கிற வார்த்தை எப்போவுமே சுந்தர்சி சார், அதாவது உனக்கு ஒரு பின்னாடி ஒரு சக்கரம் தலைக்கு பின்னாடி சுற்றிட்டே இருக்குது அப்படின்னு. அது கடைசியோட சுற்றிட்டே தான் இருக்கும், அது சுற்றுறது அவர் தான். எனக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, பசங்க இருக்காங்க கேட்பாங்க, ஒய்ஃப் ஓகே கோபப்படுறாங்க, அப்பாவை பற்றின அந்த பாசம் வந்து பசங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். பையன் பொண்ணு அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க அவங்கள, இல்லை சொல்லிடுவாங்களா, என்னப்பா இங்கே வீட்டிலே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பசங்க அது வந்தவொடனே பார்க்குறாங்க. காலைல கூட என் பொண்ணு டப்பால் அடிச்சுன்னு இருந்தா, ஏன்னா நைட்டு தூங்கிட்டான். பசங்களுக்கு அது கொஞ்சம் வரும்பா. ஏன்னா நிறைய கேஸ் இருக்குமா சார் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பாண்டிங் ஃபேமிலியோட கொஞ்சம் இருப்பா, அப்பப்போ இரு. ஏன்னா பசங்க, நானும் வந்து அதுமாரி பயங்கர பிஸியாக இருக்க டைமில் பசங்களை பொண்ணுங்களாம் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு முறை எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். அதுதான் இப்போ நான் நேரில் பார்க்குறேன். வேறு வழி இல்லைப்பா. நம்மலாம் வந்து சில பேர்லாம் இப்படி தான் ஓடி ஆகணும்னா ஓடி தான் ஆகணும். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அண்ணே ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்கண்ணே. சொல்லுண்ணே, இறங்கி ஓடுறோம் பார்த்தியா? இல்லை சினிமா ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நான் பல பேர் பார்த்துருக்கேன், பல பேர் கேள்விப்பட்டிருக்கேன், பல டேரக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க, ஷூட்டிங் முடிச்சு டேரெக்டாக அந்த என்டர்டைன்மெண்ட்டு இல்லை இந்த ரிலாக்ஸ் டைமுக்காக நிறைய பேர் இந்த பப்பு பார் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் போகிற இடம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் மட்டும் ஷூட்டிங் முடிஞ்சோன்னே கோவில் முடிஞ்சோன்னே ஷூட்டிங் முடிஞ்சோன்னே கோவில் அப்படின்னு சொல்லி கோவில் மட்டும்தான் போகிறீங்க. எனக்கு என்னென்னா இதில் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஆன்மீகன்றது உங்கள் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம், ஒரு மனுஷனோட லைஃபுக்கு எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ மாற்றும்னு நினைக்கிறீங்க ஒரு மனுஷனை? ஆன்மீகம் இது வந்து எங்களோட முன்னோர்கள் வந்து எல்லாருமே அவங்க தெய்வ வழிபாடு அதிகம்ப்பா. எங்கள் தாத்தா காலகட்டங்கள்னா அப்போத்துலேருந்து எல்லாமே இந்த பூஜைகள் இதுகளை அந்த வழிபாடுகள் வந்தவங்க தான். அதனால் நமக்கு நான் இப்போது சினிமாக்குள்ளே வந்து இது நம்ம வந்து புதுசாகவோ இதுவோ பண்ணல. எனக்கு ஆதி காலத்துலேருந்தே எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து தெய்வம் இந்த கயிறெல்லாம் அப்போயே நான் கட்டிட்டு சுற்றிட்டு தான் இருப்பேன். எப்போவுமே விஜய் சேதுபதி சாரும் மணிகண்டன் சாரும் சொல்லுவாங்க, 2 பேருமே ஷூட்டிங் பார்ட்டில் கூட சொல்லுவாங்க, அது வந்துச்சுப்பா 6 படையும் வந்துச்சுப்பான்னு பார்த்தா என் கார் வந்து நான் ஸ்பாட்டுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து என்ன பண்ணுவார், என் சீட் நான் உட்கார சீட்டை தொட்டு கும்பிட்டுட்டு, நான் உட்கார 3 சீட்டு இருக்கு இல்லையா, அதை தொட்டு கும்பிட்டுட்டு 3 ரவுண்டு வருவார் என் கார். நான் கேட்பேன், என்ன அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லைப்பா
6 படையும் தான் முருகரோட கோயிலேருந்து அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா அது மணி சார் அவங்க 2 பேர் சொல்லுவாங்க. என்னென்னா எல்லா கோயிலும் பார்த்த ஒரு வண்டி அது என்னோட ஷிஃப்ட்டு. அவ்வளோ எல்லா காருமே அப்படி தான். அதனால் திணிக்கிறது கிடையாது. தெய்வ வழிபாடு எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, திணிக்கிறது கிடையாது. இது ஃபேஷனும் கிடையாது. தெய்வ வழிபாடுன்றது வந்து நமக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பான ஒரு சக்தி அது. அந்த சக்தியை நீங்கள் எப்போ உணர்ந்தீங்கன்னு கேட்குறேன். இப்போது தலைமுறையாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் அதை ஃபாலோவும் பண்ணியிருப்பீங்க. உங்களை அது ஏதாவது விதத்தில் தாக்குச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்போ அது வர உயிர் உனக்கு தெரியுதா? உனக்கு வர உயிர் இல்லைண்ணா, போகிற உயிர் தெரியுதா உனக்கு? அதுதான் தெய்வம். விட்டுரு. அதான்டா தெய்வம். வர உயிரும் தெரியாது, போகிற உயிரும் தெரியாது. வர உயிர் சொல்லலாம், எங்கள் அப்பா அம்மாவில் நான் உருவானேன் அப்படின்னு. அதனால தெய்வம் இருக்குது. அது கண்ணுக்கு தெரியாமல். கண்ணுக்கு தெரிஞ்சு ஏன்னா டெய்லி நம்ம வீட்டுக்கு கூட்டு வச்சுக்கணும். நம்ம என் வீட்டுக்கு மட்டும் வா அப்படின்னு, என் பிரச்சனை மட்டும் தீரணும். தெய்வத்தையும் நம்ம ஒரு கையில் ஒரு கொடியை குத்து உள்ளே உட்கார வச்சுருவோம். இன்னொன்று, நீங்கள் அந்த கயிறை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. கடைசி விவசாயி படத்தில் விஜய் சேதுபதி அவர்களும் இதே மாதிரி தோற்றத்தோட தான் இருப்பார், கரெக்டா? ஆமாம். அதுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது இன்புட் எடுத்துக்கிட்டாரா? தெரில, ஏன்னா எனக்கு தெரில. அது மணி சார் எப்பவுமே இதை விசாரிப்பார், மணிகண்டன் சார். ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச ஒரு இயக்குனர் எனக்கு சேது சாருக்கும் மணிகண்டன் சார். ஏன்னா எங்கள் லைஃப்பில் எப்போதுமே நானும் சேது சாரும் பேசுகிறது என்னென்னா, எப்போவுமே பேசுறது மணிகண்டன் சாரை பற்றி தான் பேசுவோம். என்னென்னா எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படம் 2 பேருக்குன்னா அது வந்து சேது சொல்லினே இருப்பார் எப்போவுமே. ஆண்டவன் கட்டளை. எங்கள் 2 பேருக்கும் தான் அது வந்து எப்போவுமே பேசுவோம். வரலாறுல நமக்கு ஒரு நல்ல படம் சினிமா வரலாறுன்னு. அப்பப்போ நிறைய விஷயங்கள் விசாரிப்பார் கிருஷ் அவர். எனக்கு வந்து சாமி பற்றியெல்லாம் நிறைய. இப்போ கூட சில இடங்களில் அவர் வழி ஆன்மீகமாக போயிருக்காரு இவர் மணிகண்டன் சார். அப்போ ஷேர் பண்ணார், இங்கெல்லாம் அப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னு. எல்லாருமே அதை தேடுறது தப்பு கிடையாதுப்பா. என்ன கண்ணுக்கு தெரியாத ஜாதி பின்னாடி ஓடுறதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது சொல்கிறவங்கல்ல தெய்வம்னு, அது பின்னாடி ஓடுங்க, அது நம்ம நல்லதானே வரும். இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி விவசாயம் வந்து உங்கள் கெரியரில் ரொம்ப முக்கியம். விஜய் சேதுபதி அவர்களோட கெரியர்லேயும் ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு படம்னு சொல்ல முடியாது, ஒரு விவசாயம் அதெல்லாம் கலந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த படம் பார்க்கும்போதே நமக்குள்ளே ஏதோ ஒன்று தோணும். உங்களுக்கு முருகன் அவர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். கடைசி விவசாயியில் முருகன் அவர்களை வந்து நிறைய இடங்களில் வந்து காட்டியிருப்பாங்க. அந்த படம் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? முக்கியமாக சேது அவர்கள் கடைசியாக ஒரு பாறையில் ஏறி நின்றுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார்ல, உங்களோட ஃப்ரெண்டா, அந்த சீன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சு? எனக்கு அதெல்லாம் மெய்சிலிச்சு. அதெல்லாம் என்ன எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தது. இன்னொன்று அந்த படத்தில் வந்து நம்ம ஒரு 4 சீன் பண்ணியிருந்தோம். அந்த இதுலேயே வந்து அந்த யானையோட பாகனம் வர்றது எல்லாமே ஒரு 4 சீன் பண்ணோம். தரமான படத்தில் இருந்தோம், நல்ல படம். அது மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது ஆன்மீகத்தை தாண்டி ஒரு விவசாயியோட வழி தெரிஞ்சுது அந்த படம். இன்றைக்கி உலக தர வரிசையில் வந்து அந்த படம் வந்து இடம் பெற்றது வந்து பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலக தர வரிசையில் அந்த படம் பேசப்பட்ட ஒரு படம் கடைசி விவசாயி. அதனால் வந்து எங்களுக்கு பெருமை வந்து மணிகண்டன் சார் சேர்த்தது எங்களுக்குன்னு இல்லை, அதில் நடித்த நடிகர் எங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த ஒரு படம் கடைசி விவசாயி. அவர் வந்து நம்ம மணிகண்டனை வந்து நம்ம என்னென்னா ஆன்மீக ரீதியாகவும் நம்ம ஒரு விஷயமா அதில் சொல்லிட முடியாது. ஒரு விவசாயிகளோட வழி அந்த படத்தில் அசால்ட்டாக சொல்லியிருப்பார், ஈஸியாக சொல்லியிருப்பார். ஆனால் அது பெரிய வழி. அதுதான் நம்ம அதில் பார்க்கணும். ஆனால் நீங்கள் வந்து ஆக்டிங்கை கரியராக சூஸ் பண்ணப்போ நீங்கள் செலக்ட் பண்ண படங்கள் இருக்குல்ல, இப்போ யோகி பண்ணீங்க, இந்த மாதிரி பல படங்கள் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கான படங்கள் அங்கீகாரம், இப்போ கோலமா கோகிலான்னு எடுத்துக்கலாமே, அந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுற படங்களுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்து நான் தப்பாக சொல்லலை, நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் ஒரு 200 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் ஒரு 80 படத்துலேயே நீங்கள் இருந்துருவீங்க, ஒரு 50 படத்துலேயே இருந்துருவீங்க. ஆனால் இந்த வருஷம் உங்களோட படங்கள் 2024 எத்தனை வந்திருக்குன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ இப்படி சூஸ் பண்ண அந்த ஒரு மாற்றம் இருக்குல்ல, அது எங்கேருந்து வந்துச்சு? இல்லை, அது கரெக்டு தான். அந்த கேள்வி கரெக்டான கேள்வி. இதெல்லாம் கேட்கணும் யாராவது அப்படின்னு நான் யோசித்தேன். இல்லை, நான் வந்து இன்றைக்கும் வந்து இன்றைக்கும் ஒரு 4 படம், ஒரு 3-4 படம் நான் லீடாக பண்ணிகிட்ருக்கேன். 3-4 படம் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து என்னோடய தொழில் காமெடி தொழில் தான். இப்போ நான் வந்து தளபதியோட, அவரோட விஜய் அண்ணனோட, வெங்கட் ப்ரொஃபஸர் டைரக்ஷனில் கோட்டு, இதுலேயும் வந்து காமெடி நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம எல்ஐசி பிரதீப் ரங்கநாதன், நம்ம விக்னேஸ்வரன் டைரக்ஷன், இது எல்லாமே நான் என்னோட தொழில் காமெடி தொழில். என் லைஃப் லாங்கில் என்னோட சோறு போட்டது காமெடி தான். அந்த காமெடி தொழில் விட்டு நான் என்னால் விளங்க முடியாது.
பட் ஆனால் நீ சொன்ன மாதிரி நான் நிறைய காமெடி படங்கள் பண்ணிவிட்டு இந்த மண்டேலா சீரீஸான ஒரு லீடு பண்ணி பொம்மை நாயகி இதுமாரி படங்கள் நான் பண்ணிவிட்டு படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடினோடனே என்னை சில பேர் கூப்பிட்டாங்க, சில பேர் அதை சொல்ல, ஏன்னா சினிமாவில் இருந்துட்டு நம்ம அந்த யாரையும் குறை சொல்லக்கூடாது. அவங்கவுங்க மனசாட்சி தெரியும் நம்மளை வச்சு படம் பண்ணவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 4 நாள் 5 நாள் கூப்பிட்டு நடிக்க வச்சிடுறாங்க. தம்பி நடிக்க வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஆனால் இந்த ஒரு 5 நாள் கூப்பிட்டு நடிக்க வச்சு இந்த ப்ரமோஷன்ற பேரில் வந்து என்னோட பேனரை வச்சு அது ஒரு வியாபார ரீதியாகிடுறாங்க. வியாபார ரீதியாகி என்ன பண்ணுறாங்க, இப்போ என்னை வச்சு லீடு படம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது பாதிக்குது. என்னோட பேனரை போட்டு இவர் தான் லீடுன்னு அது சில இதெல்லாம் பெரிய பஞ்சாயத்துலாம் வந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால சில பேர் வந்து சில பேர்கள் கெடுக்கிறதுக்கும் பார்த்தாங்க. அது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சு அப்புறம் என்கிட்ட யாரெல்லாம் அந்த தவறு பண்ணாங்களோ அவங்களாம் ஃபோன் பண்ணி என்கிட்ட சாரி கேட்டாங்க. இல்லை சார் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இதை சொன்னாங்கன்னாங்க. சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு வந்து நான் எவ்வளோ நாள் எல்லாரோட ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் எல்லாரோட ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். சில லீடுகள் பண்ணுறதுனால ஒரு பேக்கேஜ் டேட்ஸ் போகுது. சில பேரோட நான் போய் ஒர்க் பண்ணும்போது இதுமாரி தவறுதலாக பண்ணுறது தெரிஞ்சு நான் இப்போ எல்லாருக்கிட்டேருந்து விலக ஆரம்பிச்சிட்டேன். இது நம்ம பண்ணால் இது வந்து ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்றதுனால விலக ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் உண்மை, வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நல்ல தரமான படங்கள், நல்ல நடிகர்களோட, நல்ல இயக்குநர்களோட, இப்போ புதுசாக வர இயக்குநர்கள் நிறைய பேர், அவங்களும் நிறைய பேர் கதை சொல்கிறாங்க. இவர் கூட ஒரு 4 சீன் வாங்க. இப்போ 8 தோட்டக்கல் கணேஷ் வந்து சொல்லியிருக்காப்புல, ஸ்ரீ கணேஷ். அவர் ஒரு 4 நாள் வேணும்னா இவர் சித்தார்த் சார் கூட அப்படின்னா எனக்குன்னா இருப்பார், வரம்பா சித்தார்த் என்னோட நண்பர், நீ எனக்கு நல்லா பழக்கம் பண்ணி கொடுக்குறப்பா, அருண் ப்ரொடியூசர் ரொம்ப க்ளோஸு, அதனால் பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். கம்மியானது காரணம் என்னன்னா, படங்கள் நாங்கள் கம்மி பண்ணோம். ப்ளஸ் வந்து இன்னொன்று, சினிமாவில் படங்கள் இப்போ ரொம்ப கம்மியாயிட்டு. இதை ஒரு தெளிவுன்னு வச்சுக்கலாமா, உங்களோட தெளிவுன்னு வச்சுக்கலாம். ஆமா, தெளிவு தான். லேர்னிங்ன்றது ரொம்ப முக்கியம். சினிமால வந்து கத்துக்கிறது வந்து கத்துக்கிட்டே தான் இருக்கும். தவறு செஞ்சாதான் கத்துக்க முடியும். ஆமா, இவ்வளவு நாள் நான் தவறும் பண்றேன், இப்ப கத்துக்கிட்டும் வரேன் அப்படின்னு வச்சுக்கலாம். தவறுன்றது வந்து பிஸியா இருக்கும் போது, என் இடத்துல இருக்கும் போது எல்லாருமே நீங்க அதை யோசிக்கணும். நீங்க இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க பாக்கணும். ஒரு நாளைக்கு நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 படம் பண்றாள். 3 படத்துக்கு நான் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு மேனேஜர்ஸ் ஒரு ப்ரொடக்ஷனும் ஒரு வித்தியாசமா இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க, சில பேருக்கு என்ன ஆகும்னா அவங்களோட வேலை பாதிக்கின்றதுனால கரெக்ட் டைமுக்கு நம்மளை கூப்பிட தோணும். இப்போ இங்கே நம்ம எடுக்கும் போது ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும்போது அங்கே கேட்டால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம அதை மீறி இங்கே நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் ஒரு சின்ன வாக்கு, சார் அவங்க சொன்ன டைம் நான் போனேன்ல சார், தப்பு இல்லை சார், நான் வந்துட்டேன்ல சார் அப்படின்னு நான் போகிறேன் இல்லையா, இங்கே வர்றது தான் அந்த ஈகோ. சினிமாவில் சில தவறுகள் பண்ணுறது பச்சையாக வெளியே தெரிஞ்சிடும். செய்யாத மேலே பழி போடுறது ஒன்று இருக்குது, அது இங்கே ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் இப்போ கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தெளிவுன்றது எங்கே இருக்குதுன்னா, நீ நடிக்கிறதுலையும் நீ ஒர்க் பண்ணுறதுலையும் தான் இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும், மற்றவங்களோட இதெல்லாம் தூக்கி போட்டுடணும், அவ்வளோதான். இந்த நெகட்டிவ் ப்ரொமோஷன் ஒன்று இருக்குண்ணே. இப்போ எவ்வளோ தூரம் வந்து ஒரு நடிகனே வந்து தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கணுன்றதுக்கு போராடுறாரோ, வேற ஒரு நபர்களோ இல்லை உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் வந்து உங்களை பற்றின நெகட்டிவ் இதுவும் ப்ரொமோஷனும் பண்ணுவாங்க. காசு கொடுத்து அவரை பத்தி தப்பா எழுதுங்க, இல்ல அவரை பத்தின தப்பான ஏதாவது நியூஸை வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வரும். இதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஏன்னா அதை நம்ம முதல்ல பார்க்கறதே கிடையாது, நிறைய வரும். அதுக்கப்புறம் நான் ஒரு இதுமாரி ஒன்று வந்தது, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, அதாச்சு. நீங்க பேச்சுலரா இருக்கும்போது ஓகே, இல்லை இப்போ இதுவே இப்போ லேட்டஸ்டாகவும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. நானும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ரொம்ப பயங்கர ஃபேமஸானவங்க தான் அவங்க. ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி மக்கள் எல்லாம் நம்புகிறாங்க. ஆனால் அவங்க மக்கள் இப்போ அவங்க சில டுபாகுருன்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கினாங்க அவங்க. அப்போ நான் ஒரு முறை அதுமாதிரி பேசும்போது நான் ஃபோன் பண்ணி நான் ஃபோன் அவர் நம்பர் வாங்கி நான் அந்த டீம் பேசுனேன். எனக்கு அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை, எப்படிங்க அப்படின்னா, இல்லை அது இல்லை இன்னொன்று அப்படின்னா, என்ன இன்னொன்று எது அப்படின்னா, இது நாங்கள் அதை மறைச்சி இதை சொன்னோம், இதை மறைச்சி அதை சொன்னோம். சார் அதெல்லாம் தப்பு, நீங்கள் என்ன பிரச்சனைக்கு பேசுனீங்களோ அதை சொல்லுங்கள் முதல்ல, எந்த கம்பெனி உங்களுக்கு சொன்னாங்கன்றது நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் பதில் அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி சொன்னால் சரி வைங்க நான் வரேன், ஏதோ ஒன்று ஃப்ளோவில் அடிச்சு விட்டுருது. நாங்கள் சொன்னால் அது பிரச்சனை ஆகிடும், சொல்லக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் அங்கே ஃபோன் அடித்தேன், அவன் மாமா சத்தியமாக இல்லை மாமா, அவன் டேரக்டர், நான் தான் டேரக்டர். அவனுக்கு 50 லட்ச ரூபா நான் கம்மி பண்ணி அவனுக்கு நான் போய் நடிச்சுட்டு வரேன்.
என்னடா டே நீ சொல்லியிருக்கன்றாங்க. மச்சான் எனக்கு சத்தியமாக கிடையாது மச்சான், நான் எனக்கு யார் ஃபோனும் பண்ணல, ஒன்றும் இல்லைடா அப்படி. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி அப்படியா நீ வை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு திரும்ப. ஏன்னா இது ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு, இதை கேட்டுக்கிறாரு. பெரிய ஹீரோ அது சொல்ல மாட்டோம், பெரிய ஹீரோ அவரு. அவரு விஜய் சார் தான். இல்ல 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 அவர் கிடையாது. ஏய் அப்படின்றா அதெல்லாம் அவங்களாம் யாரும் இல்லைடா, அஜித் சார் தான். இல்லை. இப்போ என்ன பண்ணுறாரு, நானும் கேட்குறேன். கேட்டவுடனே என்னடா இது அப்படின்னு திரும்ப ஃபோன் அடிச்சு அவர்கிட்ட, சார் என்ன சார் நான் வேணா கான்ஃபரன்ஸ் போட்டுமா? அதுமாரி இல்லை நடக்காது. ஏன் சார் இதில் ஒரு இது வந்து ஒரு வருமானம் வர்றதுக்காக யார் வேணாலும் போட்டு, நீங்களும் சினிமாவில் தானே சார் இருக்கீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க, தப்பாக சொல்லாதீங்க சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு அடுத்த பதில் தம்பி அவங்ககிட்ட என்ன தெரியுமா வருது, நீங்கள் என்ன கவனிக்க மாட்டீங்க எங்களை அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பதில் பேசுவேன்? கவனிக்கிறதுனா எப்படின்னா அதான் அப்படி குத்து இப்படி பாயில கை விட்டு எடுத்துக்கோ அப்படின்றது. எனக்கு நான் சொன்னேன், சார் நம்மளும் ஃபிலிம் காலத்துலேருந்து ஒரு 24 வருஷமாக போராடி வந்துட்டுருக்கேன் சார் சினிமா உலகத்தில். நீங்களும் சினிமாவில் இருக்கிற ஆட்கள் தானே சார், ஏன் சார் இதுமாரி பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கேருந்து இந்த நம்ம சார் வந்து சொல்கிறாரு, நீ கட் பண்ணுப்பா, நீ கட் பண்ணுன்றார், பேசுகிறத கட் பண்ண அப்படின்ட்டு. கட் பண்ணிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், பாருங்க அப்படின்னா. அது சொன்னார், இது உனக்கு இங்கே தானே பாருக்குது, எனக்கெல்லாம் சின்னதுக்கெல்லாம் பிடிக்கலன்னா அவங்களுக்கு நம்ம கவனிக்கலைன்னா என் மேனேஜர்கிட்டே கேட்டிருக்காங்க, ஏன்னா பண்ண சொல்லுங்க அப்படின்னு. அப்படி இருக்காங்க நிறைய பேர். அந்த நெகட்டிவ் ரிவ்யூ ஆளுங்கன்னு நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லது சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இதே யூடியூப்பில் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, உண்மையே பேசுகிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து செலக்ட் போடலாம். நல்லதான் பண்றாங்க. இப்போ நல்லதுதான் ஆகணுமா? இந்த காசு கொடுத்தாதான் உங்களுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி. அது என்னன்னு தெரியலப்பா. நான் வந்து இந்த யூடியூப் எல்லாம் பார்க்கறது கிடையாது. ஏன்னா என் வீட்டு டிவியை நான் இதெல்லாம் நான் போய் பார்த்தது கிடையாது, டைம் கிடையாது. அதனால நான் இந்த யூடியூப் எதுவுமே அவ்வளோலாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா. எனக்கு வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு டைம் கிடைக்கும் போது ஈவினிங் டைமில் வந்து 6 மணிக்கு மேலே பிரேக் ஆகிடுச்சா, இது மாதிரி ஒரு கிரவுண்ட் இருந்ததுன்னா டே வாங்கட ஒரு 1/2 hour கிரிக்கெட் விளாட்லான்னு சொல்லி என் பசங்களோட எல்லாரோட சேர்த்து டைரக்டர்லாம் எல்லாம் கிரிக்கெட் விளாடுவோம். விளாட்டு அதோட கிளம்பி போயிட்டு அதோட ரூமுக்கு போயிட்டு எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு, இல்லை போகிற வழியில் என்ன கோயில் இருந்தால் டச் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக போய் ரூமில் போய் பத்து தூக்கிட்டு காலையில் எழுந்தோம். இதுதான் என் வேலை. பேசுனா வீட்டில் பேசுவோம் ஃபேமிலியோட. அப்புறம் இந்த ட்விட்டரில் எனக்கு அவ்வளோ இந்த இங்கிலீஷும் தெரியாது தெரியாது. ட்விட்டரில் வந்து அப்படியே பேஜாக போட்டு விட்ருவான், ஃபோட்டோவா. நீயே ஒரு முறை ஃபோன் பண்ணி சொன்னேன்னு நினைக்கிறேன். வெறும் பேஜ் மட்டும் எனக்கு அந்த இதெல்லாம் டைப்பில் பண்ண தெரியாது, அப்படியே வச்சு அப்படியே பண்ணிடுவேன். அது கூட இடையில ஒரு 3-4 பேர் எங்கள் சர்க்கிளில் வந்து மிஸ்யூஸ் பண்ணானுங்க. கூப்பிட்டு வேணாண்டாடி ஏதாவது இஷ்யூ பண்ணிட போகிறீங்கடா, ஏன்னா ட்விட்டர்லேருந்து வெளியே போய்ட்டு மாதிரி ஆகிடண்டா அப்படின்னா. இதுதான் உண்மை, வேறு ஒன்றுமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, யூடியூபர்ஸு இதெல்லாம் யாராக இருந்தாலும் சரிப்பா, ஜென்ரலாக சொல்கிறேன், மற்றவன் வயிற்றுல குட்டின்னு நம்ம வாங்குகிற பணமும் சாப்பிட்ற சாப்பாடும் அது என்றைக்கு தெரியாது. அது ஒரு நாளைக்கு உனக்கு வராது அந்த வலி, பின்னாடி உன் சங்கதிகளுக்கு வரும்போது உனக்கு தெரிஞ்சிடும். யாரோட வயிற்றுல யாரும் கொட்டிக்கூடாது. அது இன்க்ளூட் நானாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. கரெக்டாக அவன் தொழிலுக்கு அவன் கரெக்டாக இருக்கணும். என்ன இன்னைக்கு உண்மையை சொல்கிறதுனால ஒன்றாயிட போகிறது கிடையாது. இவனை பிடிக்கல, இவன் இந்த ஊருக்காரன், மெட்ராஸ்காரன் இவன் வாழ்ந்துட்டான், இவன் மதுரைக்காரன் வாழ்ந்துட்டான், இவன் அந்த சமுதாயம், இவன் இந்த சமுதாயம், எதையுமே பார்க்காதீங்க. சினிமா பார்த்தோமா நம்ம நல்லா இருக்கலாம். அவ்வளோ சூப்பர்ண்ணா. இதுதான் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஆமாம், அந்த கோயிலை பார்த்துட்டு மறந்துட்டீங்களாண்ணே? ஏய் ஆமாண்டா, கோயிலுக்கு வந்துட்டுருக்கா, நீங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துருங்க. நெல்சன் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஜெயிலர் 2க்கும் அந்த இன்ஸ்பெக்டர் என் மேலே இரும்பு பீரோ தள்ளி விட்டேன், அதை நீ பார்த்தியா? அது ஓவர்லாப்பில் போடும்போது அதை ரஜினி சார்னு சொன்னார். அதை பார்த்துட்டு நாங்கள் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எழுதிடுறீங்க வெளியில், இந்த படத்தில் இவர் இருக்கார், இவர் இந்த படத்தை வச்சு டைரக்ட் பண்ணுறாருன்னு. அதுக்கு பயந்துன்னு சில டைரக்டர்லாம் டவர் கிடைக்காத காட்டுக்குள்ளே ஒழிஞ்சுன்னுக்குறாங்க கதை எழுதுறது. இப்போ அந்த கருடன் படம் நான் பார்த்தேன், உண்மையாலே செமையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப மனசார சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. சூரி பேருக்கு வந்து நான் போய் அர்ச்சனை பண்ணேன். கண்டிப்பாக 100% சிம்புதேவன் சாரோட படைப்பில் வந்து நிறைய காமெடி நடிகர்களை வந்து அவர் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். அதே மாதிரி எனக்கு இந்த படத்தில் காமெடி நடிகர்களோட வரிசையில் என்னோட இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த போட்டு வந்து ஒரு கோட்டு ஒர்க் பண்ணேன். அதில் நான் ஒரு 2 மணி நேரத்தில் வேற ஒரு டைமிங் டைலாக்காக நான் சிலலாம் சொல்லியிருப்பேன். அது கூட அவர் வந்து பார்த்துட்டாருன்னு தான் சொன்னாங்க அவங்க டப்பிங்கில் இருக்கிறவங்க. சிரிச்சிட்டு இப்போ நாங்கள் நடிக்கும் போது கூட வெங்கட் பிரபு சார்கிட்ட வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட சார் இது போல் வந்து சிரிச்சுனே போவார். அதை சொல்லுங்க அப்படின்ட்டு போவார். ஐயோ இது டைரக்டருக்கு சார் நம்ம என்ன ஒன்றாலும் விளாட்லாமே.
சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். Hola! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays.